சரளமாக ஆங்கிலம் பேச நமக்கு குறைஞ்சது 1000 வேர்ப்ஸாவது தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம வெக்காபுலரி யூஸ் பண்ணும்போது தடுமாற்றம் ஏற்படாமல் தங்கு தடை இல்லாமல் இங்கிலீஷ் பேச முடியும். நம்ம பேசும்போது அடுத்தது என்ன கருத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கணுமே தவிர, அந்த நேரத்தில் போயிட்டு அதை சொல்கிறதுக்கு எந்த வெக்காபுலரி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளோட ஃப்ளோ ஆஃப் தாட்டில் ஒரு இன்டரப்ஷன் ஏற்படும். 1000 வெக்காபுலரி அப்படின்னு சொல்லும்போது அது உங்களுக்கு பெருசாக தெரியலாம். ஆனால் டெய்லி 50 கற்றுக்கிட்டா அது ரொம்ப ரொம்ப ஈஸியான டாஸ்க் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டெய்லி 50 வெக்காபுலரி அப்படின்னு எண்ணி 20 நாளைக்குள்ள 1000 வெக்காபுலரி கற்றுக்க போகிறோம். சப்போஸ் வீட்டில் மாணவர்கள் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு கூட இந்த 20 லெசன்ஸையுமே திரும்ப திரும்ப போட்டு காட்டி ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் தான் போகணும்னு சொல்லி அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுன்ற அவசியமே இல்லை. சிறுதுளி பெருவெள்ளம் 20 into 50 1000 வெக்காபுலரிஸ். அதனால தான் சொல்கிறேன், இப்போவே உங்களையும் சரி உங்களுடைய பிள்ளைகளையும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஒவ்வொரு வெக்காபுலரியுமே நான் ப்ரெசென்ட் பண்ணும்போது முதல்ல தமிழ்ச்சொல் வரும். அந்த தமிழ்ச்சொல் வந்த உடனே நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கான இங்கிலீஷ் வெக்காபுலரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். பின்னர் நீங்கள் அந்த வீடியோவை வந்து ரிசீவ் பண்ணும்போது அந்த இங்கிலீஷ் வேர்டு வரும். அப்போ உங்களோட ஆன்சர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கிராஸ் செக் பண்ணிக்க முடியும். அதே போல் இந்த வீடியோவோட எண்டில் இருக்கிற அந்த டெஸ்ட்லேயும் கூட ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். முதல்ல சாப்பிடு, ஈட், ஈட். குடி, ட்ரிங்க், ட்ரிங்க். வா, கம், கம். போ, கோ, கோ. நில், ஸ்டாண்ட், ஸ்டாண்ட். உட்கார், சிட், சிட். கொடு, கிவ், கிவ். எடு, எடுத்துக்கொள். டேக், டேக். வாங்கு, பாய், பாய். விற்பனை செய், செல், செல். இருமு, காஃப், காஃப். தும்மு, ஸ்னீஸ், ஸ்னீஸ். சம்பாதி, ஏர்ன், ஏர்ன். செலவு செய், ஸ்பெண்ட், ஸ்பெண்ட். விழு, ஃபால், ஃபால். எழு, ரைஸ், ரைஸ். ஞாபகம் வைத்துக்கொள், ரிமெம்பர், ரிமெம்பர். மற, ஃபர்கெட், ஃபர்கெட். தோன்று, appear, appear. மறைந்து போ, காணாமற் போ. disappear, disappear. இழு, புல், புல். தள்ளு, புஷ், புஷ். குறை, அதிகமாக இருக்கிறது குறைத்தல், குறை. ரெடியூஸ், ரெடியூஸ். அதிகரி, இன்க்ரீஸ், இன்க்ரீஸ். புகழ், போற்று,
praise, praise. திட்டு, scold, scold. சொல், tell, tell. கேள், அதாவது வாயால் கேட்பது, காதால் கேட்பது கிடையாது, வாயால் கேட்பது. அதாவது கேள்வி கேட்போம், அல்லது ஏதாவது ஒரு பொருள் வேணும்னு சொன்னால் மற்றவங்கள்ட்ட கேட்போம் இல்லையா? ஸோ அது போல் வாயால் கேட்பது. அதை நம்ம இங்கிலீஷில் ஆஸ்க், ஆஸ்க் அப்படின்னு சொல்லலாம். வாசி, ரீட், ரீட். எழுது, ரைட், ரைட். அடி, பீட், பீட். கடி, பைட், பைட். பார், see, see. கேள், அதாவது காதால் கேட்பது. மற்றவங்க பேசினாங்கன்னா அதை காதால் கேட்பது. அதை நம்ம இங்கிலீஷில் ஹியர், ஹியர் அப்படின்னு சொல்லலாம். கிட, படுத்திரு, லாய், லாய். கிடத்து, படுக்கவை, லேய், லேய். இந்த டிஃப்ரென்ஸ் நல்லா கவனிங்க. அதாவது கிட, படுத்திரு அப்படின்னா லை, கிடத்து, படுக்கவை, அதாவது மற்றவங்களை கிடத்துதல், படுக்க வைத்தல், அது நம்ம இங்கிலீஷில் லே அப்படின்னு சொல்லுவோம். பாடு, சிங், சிங். நடனமாடு, டான்ஸ், டான்ஸ். உறங்கு, தூங்கு, ஸ்லீப், ஸ்லீப். விழித்தெழு, எழுப்பிவிடு, வேக், வேக். திற, ஓப்பன், ஓப்பன். மூடு, க்ளோஸ், க்ளோஸ். அன்பு செய், லவ், லவ். வெறு, அதாவது மற்றவர்களை வெறுத்தல், ஹேட், ஹேட். கொல், கில், கில். இர, டாய், டாய். நட, வாக், வாக். ஓடு, ரன், ரன். புன்னகை செய், ஸ்மைல், ஸ்மைல். சிரி, லாஃப், லாஃப். அடுத்ததாக உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டு. அது என்னது அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் 50 வேர்ப்ஸ் கற்றுக்கிட்டீங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 10 கொஷின்ஸ் இங்கே இருக்குது. ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இந்த 10 கொஷின்ஸ் இருக்குது. இதில் உள்ள 10 தமிழ் வார்த்தையையும் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க அப்படின்றது கீழே உள்ள காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணலாம். தட்ஸ் இட் வித் டுடேஸ் லெசன். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த லெசனுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அப்படியே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நம்ம அடுத்த லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.